ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சுதேச அரசுகளை ஒன்றிணைச்சதை பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சுதேச அரசுகள்லாம் இணைச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் மாநிலங்களை 4 அட்டவணையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அட்டவணை ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மொழிவாரிய அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே இருக்கு. ஸோ மொழிவாரிய அடிப்படையில் மாநிலங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்கே தார் குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இந்த கமிட்டியை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எப்போ இந்த கமிட்டியை நிறுவுறாங்க அப்படின்னா ஜூன் மாசம் 1948 நிறுவுறாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்க கூடாது, நிர்வாகத்தின் அடிப்படையில தான் மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க அப்படின்னா அதே வருஷம் டிசம்பர் மாதம் சொல்றாங்க. 1948 டிசம்பர் மாதம் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே வருஷம் அதே மாசம் எப்போ இவங்க சப்மிட் பண்ணாங்களோ, அறிக்கையை எப்போ இவங்க சமர்ப்பிச்சாங்களோ அதே வருஷம் அதே மாசம் இன்னொரு கமிட்டியை காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதாவது டிசம்பர் மாசம் 1948. ஸோ இந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னா ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜேங்கிறது ஜவஹர்லால் நேரு, ஆங்கிலத்துல எழுதும் போது ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேங்கிறது வரும். அதே மாதிரி வல்லபாய் பட்டேலுக்கு விங்கிறதும் வரும். பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. ஸோ அந்த நேம தான் ஜேவிபி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஜேவிபி கமிட்டி காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் 1948. அறிக்கை சமர்ப்பிச்சது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாசம் 1949. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி இதை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ நம்மளுக்கு கோடை விடுமுறை ஸ்கூல் எப்போ விடுவாங்க அப்படின்னா மே மாசம் கோடை விடுமுறை விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மே மாசம் கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன்ல தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போற எஸ்கே தார் குழு அந்த வருஷத்தோட கடைசியிலேயே ஸ்கூலை டிராப் பண்ணிடுறாங்க. டிசம்பர் மாசமே டிராப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்களுக்காக இந்த 3 பேர் படிக்க போறாங்க. அதே டிசம்பர் மாசம் இவங்க எங்கே டிராப் பண்ணாங்களோ அங்கிருந்து இவங்க கண்டினியூ பண்றாங்க. ஸோ கண்டினியூ பண்ணி அதுக்கு மே மாசத்துக்கு முந்தின மாசம் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாசம் இவங்க எக்ஸாம் எழுதி ஸ்கூலை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதர்வைஸ் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் சரிதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த ஜேவிபி கமிட்டி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இவங்களும் எஸ்கே தார் குழு என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த குழுவும் சொல்லுது. மொழி அடிப்படையில் மாநில உருவாக்கம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம மொழி அடிப்படையில் நம்ம மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்னா அதுவே ஒரு பிரிவினைவாதத்திற்கு வழித்தடமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஸோ இந்த கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அறிக்கை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் 1953 ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் 58 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீக்கிறாங்க. ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவங்க எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு என்று தனி மாநிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாங்க. ஸோ தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு என்று 1953 ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்க. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் மொழி அடிப்படையில் உருவான முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தான், ஆந்திர மாநிலம் தான் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்படியும் கேட்கலாம் எக்ஸாம்ல, சுதந்திரத்திற்கு முன் உருவான மொழிவாரிய அடிப்படையிலான மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டா ஒடிசா. சரிங்களா? ஸோ இப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு குழுவை உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1953 டிசம்பர் மாசம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இந்த கமிட்டி எப்போ அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாசம் 1955 தான் இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. பட் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றப்போ என்ன சொல்லி சப்மிட் பண்றாங்க அப்படின்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சப்மிட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபசல் அலி குழு கிட்டத்தட்ட 16 மாநிலங்கள் 3 யூனியன் டெரிட்டரி உருவாக்க சொல்றாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கியிருப்பாங்க. 7வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 7th CAA
செவன்த் சிஏஏ, செவன்த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டம். 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரிஸா உருவாக்கியிருப்பாங்க. இவங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை அவங்க ஏத்துக்கல. அதாவது ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன வர்றாங்க அப்படின்னா, மொழி அடிப்படையில் நீங்க மாநிலத்தை பிரிக்கிறப்போ நாட்டினுடைய ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் நீங்க கவனத்துல வச்சுக்கிறீங்க. அட் த சேம் டைம் கலாச்சார ரீதியான ஒரு சில விஷயங்களையும் நீங்க கவனத்துல வச்சுதான் நீங்க பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன வர்றாங்க அப்படின்னா, நிர்வாகம், நிதி மேலாண்மை இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க டைரக்ட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி என்ன வர்றாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த மாநிலத்தை வந்துட்டு முன்னேற்றுவதற்கான விஷயத்தையும் நீங்க கவனத்துல வச்சுதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபசல் அலி குழு வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபசல் அலி குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஃபசல் அலி தான். ஸோ இதுல மெம்பர்ஸ் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா KM பணிக்கர் அண்ட் HN குஞ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். அதே மாதிரி SK தார் குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா SK தார் அப்படிங்கிறவர் தான். இதுலயும் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்பர் 1 யார் அப்படின்னா பன்னாலால், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெகத் நாராயணன் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாச்சு. ஸோ 7th கான்ஸ்டிடியூஷன் இவங்க சொன்ன அந்த டைரக்ஷன்ஸ் படி, இவங்க சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன் படி மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கணும். பட் என்ன அப்படின்னா இவங்க 16 மாநிலங்கள் உருவாக்க சொன்னாங்க. நம்ம 14 மாநிலங்கள் உருவாக்கணும். அதே மாதிரி இவங்க 3 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்க சொன்னாங்க. நம்ம அப்பவே 6 யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கணும். அதுக்காக போட்ட சட்டம் தான் 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதன் அடிப்படையில 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூடிஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸா உருவாக்கணும். ஸோ இப்படிதான் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாச்சு. ஸோ அடுத்த காணொலியில வந்துட்டு நம்ம இப்போ எப்படி இந்த 14 மாநிலம் 28 மாநிலமா மாறி இருக்கு, இந்த 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு இன்னைக்கு எப்படி 8 யூனியன் டெரிட்டரிஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அண்ட் இது மாதிரி நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.